குர்ஆன் தன்னை போற்றி தீலர் நபிகள் போதனை சிறமேல் கொண்டோமே. ஆனால் எந்தன் உள்ளமே அறியாதனையே கொள்ளுதே, அறியாதனையே சொல்லுதே. கலாபூஷணம் எம்எஸ்எம் ஜின்னா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்தார்கள், பாரம்பரியம் என்ற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் உங்களை அழைத்து உங்களை பேட்டி கண்டிருந்தார்கள். அந்த வேளையில் நீங்கள் உங்களை பற்றிய பல அறிமுகத்தை செய்திருந்தீர்கள், இஸ்லாமிய கீதங்கள் பலவற்றையும் பாடியிருந்தீர்கள். அது பற்றி சற்று கூறுங்கள். அசனார் அலியா என்ற பாடகர் இருந்தார், அவர் வாழத்தோட்டத்தில் இருந்தார். அவரை நான் நேரிலே சந்தித்திருக்கிறேன். மிக அற்புதமானவர். அவருடைய காலத்திலிருந்து நான் வானொலி நிலையத்தை 57களில் கால் பதித்த காலம் முதல் இவர்கள் வந்து போவதெல்லாம் அவதானித்திருக்கிறேன். அதில் ஒன்று சொல்ல வேண்டும். இந்த இஸ்லாமிய இயக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய பாடிய பாடல்கள் என்னும் நூலின் பலவர் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல்கள்லாம் என் மனதிலே பதிந்து கிடக்கிறது. அந்த பதிந்து கிடப்பதை வெளிக்கொண்டாந்து எம்எஸ் ஜின்னா அவர்களுடைய பாரம்பரிய நிகழ்ச்சியில் என்னை சேர்த்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த பாடலை நான் ஏன் சொல்ல வந்தேன்னு சொன்னால், HNP மொஹிதீன் விபிஎன் நமசிவாயம் காலத்தில் 1971ஆம் ஆண்டு மெல்லிசை என்ற புதிய சங்கமம் உருவாகியது. அதற்கு பிற்பாடு மெல்லிசை பாடகனாக பலர் அறிமுகமான, அதில் நானும் ஒருவன். அதில் அறிமுகமான பிற்பாடு தான் இந்த மெல்லிசை கலைஞர்கள், பொப்பிசை பாடகர்கள் எல்லாம் வந்தார்கள். அதற்கு முன்னதாக KM ஜவாஹர் மாஸ்டர் இந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டமைப்பு இசையமைத்து வந்திருக்கிறார். அது மித்தம் பேருக்கு தெரியாது. அவங்க MSM ஜின்னா அவர்கள் எழுதிய புத்தகத்தில் விசேஷமாக கூடியிருக்கிறார். ஒரு பாடல் ஞாபகம் வருது. ஹருண் அந்தரா பாடுகிறார். பாரான் தன்னை பார் சோதரா, பெருமை அடைவாய் நீ, பெருமை அடைவாய் நீ. பாரான் தன்னை பார் சோதரா, கலிமாதனையே ஓதியே குர்ஆன் தன்னை போற்றி தீலர் நபிகள் போதனை சிறமேல் கொண்டோமே. ஆனால் எந்தன் உள்ளமே அறியாதனையே கொள்ளுதே, அறியாதனையே சொல்லுதே. பாரான் தன்னை பார் சோதரா. MSM ஜின்னா அவர்கள் ஒரு சிறந்த கலைஞர். கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்கள் ஆரம்பத்தில் சிறுகதைகளை அவர் செய்து கொண்டிருந்தார். அதற்கு நான் தயாரிப்பாளராக கடமையாற்றிருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் அவர் கலையகம் வருகின்ற போது எவ்வித ஆயத்தங்களுமின்றி அவர் கலையகம் வருவார். வந்து அந்த உடனேயே அவருக்கு அந்த இடத்திலேயே அவர் அந்த சிறுகதையினை தயாரித்து உடனே அதனை நாங்கள் ஒலிப்பதிவு செய்வோம். அந்தளவுக்கு அவர் திறமையானவர். அந்த உடனே தயாரித்து உடனே அந்த சிறுகதையை அவராகவே நடித்து சிலர் அவரிடம் கேட்டிருக்கிறார்கள், ஜின்னா அவர்களே உங்களோட இன்னும் 2-3 பாத்திரங்கள் நடிக்கிறார்கள், அவர்கள் யார் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் தனியாகத்தான் அந்த சிறுகதையை படைப்பார். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர். ஒரு காலத்திலே சிறுகதை என்று சொன்னால் தனியொரு வானொலி தான் அந்த காலத்தில், இலங்கை வானொலி. அந்த காலத்தில் சிறுகதை ஒலிக்கின்ற நேரத்தில் பல அபிமானிகள், பல நேயர்கள் வானொலியில் சிறுகதை ஒலிபரப்பாகின்ற அந்த நேரத்தில் வானொலியை வைத்துக்கொண்டு குழுப்பி இருப்பார்களாம் என்று அவர் MSM ஜின்னா அவர்கள் கூறிய விடயம் இது. அந்தளவுக்கு அந்த காலத்திலே அவர்களுக்கு அந்த நேர்கள் ஒரு பட்டாளமே இருந்திருக்கிறது. நீங்கள் எவ்வாறு அவருடைய அனுபவம், அவருடைய பழகிய அனுபவங்கள்? நிறைய பார்த்துருக்கிறேன். அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுத மாட்டார். அந்த இடத்துல வந்து பேனை எடுத்தாருன்னா டக்குன்னு எழுதி எல்லாம் முடிஞ்சு போட்டு அதுக்கு உண்டான வேலையை செய்வார். எப்படி அவர் யோசித்து எழுதுகிறாருன்னு சொன்னால் அவருடைய தன்னை அறியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவசாலி, பெரிய கட்டிக்காரர். எனவே அந்த பெரிய புத்தகத்தை பலரையும் மறக்காமல் பலருடைய தகவல்களையும் சேகரித்து போட்டிருக்கார். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நல்ல ஆயுசை கொடுக்கணும், நல்ல வடிவாக செய்கிறார். காரணம் என்னென்னா பல நுட்பமான விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி அதில் எழுதியிருக்கிறார். நான் சில இடங்களை கோடிட்டு பார்க்கும் பொழுது அந்த புத்தகம் மிக பயனுள்ள புத்தகம். மெல்லிசை வளர முன்பதாகவே எங்களுக்கு இஸ்லாமிய கீதம் வளர்ந்து அது எங்களுடைய தமிழ் இசைப்பு உலகத்துக்கும் அது ஒரு வரப்பிரசாதத்தை தேடி தந்து இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் நான் இதை சொன்னேன், மெல்லிசை, பொப்பிசை, திரை இசை, சந்தன மேடை போன்ற ஈழத்து பாடல் என்ற ஒரு டைட்டிலே எதுவுமே இருக்கவில்லை.
ஆனாலும் இஸ்லாமிய கீதம் அங்கே வளர்ச்சி பெற்ற காலம் அது, வளர்ச்சி அடைந்து வந்த காலம் அது. 71க்கு பிற்பாடு தான் இலங்கையில் மெல்லிசை உருவானது. மெல்லிசை உருவானது, அந்த கையோடு பொப்பிசையும் உருவானது. இலங்கை திரை இசை 63 வந்து 74களில் 75 அந்த மாதிரி பீரியடுகளில் பல திரைப்படங்கள் வந்தன. புதிய காட்டு ஒரு தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுத்தது. அதில் நானும் திருமதி கலாவதி அவர்களும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறோம். அதையும் ஜின் அவர்களுடைய என்னுடைய புத்தகத்தில் அவர் எழுத்து மூலமாக எழுதியிருக்கார். மிக்க நன்றி அவருக்கும் என்னுடைய